have the honor of inviting Dr. R. Kumarasamy sir, an inspiring leader and visionary, to grace the occasion and share his valuable insights with us. அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர் முத்து அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இதயம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லான ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு கூட்டுச்சொல். இட் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட். ஹிருதயம். ஹிரு அப்படின்னா எடுத்தல், வாங்குதல். த அப்படின்னா கொடுத்தல். யம் என்றால் சுழலுதல். ஹரதி, ததாதி, யாதி. இது ஹிருதயம். எது எடுத்து கொடுத்து சுழல வைக்கிறதோ அது ஹிருதயம், இதயம். ஹரதி அப்படின்னா நம்முடைய கெட்ட இரத்தத்தை எடுத்து, தட் இஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்து அது நுரையீரல் லங்ஸுக்கு கொடுத்து சுத்த இரத்தமாக மாற்றி மற்ற பகுதிகளில் சுழலச் செய்வதால் இதற்கு பெயர் ஹிருதயம். இந்த வார்த்தை நம்முடைய அதர்வண வேதத்தில் இருக்கிறது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னே தெரியல. இதை விட ஒருத்தர் சிறப்பான டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. ஹரதி, ததாதி, யாதி. எடுத்து சுத்தம் பண்ணி சுழலச் செய்தல். அதற்கு தகுந்தால் போல்தான் நம்முடைய முத்துசாருடைய கம்பெனி இதயமும் விவசாயிகளிடமிருந்து நல்ல பொருளை வாங்கி அதை சுத்தமாக தயாரித்து மீண்டும் சமுதாயத்திற்கு நல்ல வகையில் வழங்கும் இதயத்திற்கு வாழ்த்துக்கள். ஹிருத் அப்படின்னாலும் எங்கு அன்பு சுரக்கிறதோ அதுவும் ஹிருதயம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய யோகா மற்றும் நேச்சுரோபதி கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் மருதராஜ் அவர்கள் முத்துசார் அவர்களுடைய இதயம் ஆலை தொழிலாளர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தார். அப்பொழுது அவர் அந்த ஆலை முழுவதுமாக சுற்றிவிட்டு மிகச்சிறந்த கருத்துக்களை கூறினார். அதில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நான் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்வது ரிஃபைன் செய்யாமல் ஒரு எண்ணெயை கொடுப்பது. இரண்டாவது, வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பொருளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதன்படி செயல்படுவது. அடுத்தது, அவர்களுடைய தொழிலாளர்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினர் போல் பார்த்து கொள்வது. அவர் சொன்னார், இதயம் தொழிற்சாலையில் யாரும் புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. அது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனே அவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள். ஒருவர் 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்யக்கூடாது. அதற்கு மேல் அவர்கள் வீட்டில் குடும்பத்துடன் செலவிட வேண்டும். இப்படி பல கருத்துக்களை சொன்னார். அதே போல எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாரியில் எள்ளு வருது, ரேண்டமாக 3 மூட்டை எடுத்து அதை எண்ணெய் ஆக்குறாங்க. அந்த 3 மூட்டையிலிருந்து வந்த எள்ளிலிருந்து தரமான எண்ணெய் இருந்தால் அந்த லாரி உள்ளே அனுமதிக்கப்பட்டு அந்த பொருள் எடுத்து கொள்ளப்படும். அது தரமில்லை என்றால் அந்த லாரி அப்படியே திருப்பி அனுப்பப்படும். அதே போல நமக்கு எல்லா வகையான நியூட்ரிஷனும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவின், தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எல்லையும் சேர்த்து எண்ணெயாக தயாரித்து கொடுக்கிறார்கள். இப்படி அவர் பல விஷயங்கள் சொன்னார். அவர் சொல்லி எனக்கு 7-8 வருஷம் ஆச்சு. இங்கே வந்தோடனே சாரை பார்த்தோன்னே எல்லாமே அது நினப்பு வந்துருச்சு. 1970கள் வரைக்கும்
நம் அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான எண்ணெய் கிடைத்தது. செக்கில் ஆட்டிய ரிஃபைன் பண்ணப்படாத கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே கிடைச்சது. 70க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், எக்ஸ்பெல்லர், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த டெக்னிக் வந்தவுடனேயும் 100 லிட்டர் தயாரான இடத்துல 1000 லிட்டர் 10,000 லிட்டர் எண்ணெய் தயாராச்சு. அந்த எண்ணெயை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு யோசிச்சப்பத்தான் அந்த ரிஃபைன்ட் ஆயில் கான்செப்ட் வந்துச்சு. ஆட்டிய நிலையில் எண்ணெயை வைத்திருந்தால் அது நீண்ட நாட்கள் நம்மால் அதை பாதுகாத்து கெடாமல் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணெயில் இருக்கிற நல்ல பொருளை எல்லாம் ரிஃபைன் பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம பால் இருக்குது. பால் எத்தனை நாள் வைக்கலாம்? 1 நாள். தயிர் ஆக்குனா 2 நாள். வெண்ணெய் ஆக்குனா ஒரு சில வாரங்கள். நெய்யாக்கிட்டா அது காலகாலத்துக்கு இருக்கும். ஆனால் 1 டம்ளர் பாலை குழந்தைக்கு கொடுப்போம், 1 டம்ளர் நெய்யை கொடுப்போமா? பால் அப்படிங்கிறது நான் சொன்ன எடுத்துக்காட்டில் ரிஃபைன் பண்ணப்படாத எண்ணெய். அப்போது அந்த பாலில் இருக்கின்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ், கோஃபேக்டர்ஸ், புரோட்டீன் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா அதனுடைய வாழ்நாள் நீடிக்கும். நாம் மாம்பழத்தை 1 வாரம் வச்சுருக்கலாம். அதே மாம்பழ ஜூஸாக மாற்றிட்டா 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாம். அதுதான் ரீஃபைண்ட் ஆயில். அப்போது அந்த எண்ணெயினுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்காக அதில் இருக்கின்ற நல்ல பொருளையெல்லாம் எடுத்தால்தான் அந்த எண்ணெயினுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, ரீஃபைண்ட் ஆயிலில் டீகம்மிங், ப்ளீச்சிங், டீவோடரைசேஷன், ரிஃபைனிங் இப்படி எல்லாமே இந்த ப்ராசஸில் 300-400 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அந்த எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் இருக்கிற நல்ல பொருளையெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு கடைசியில் கிடைக்கிறது கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் லிக்யூட் ஃபேட். அதுதான் நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிது. இதில் குறிப்பாக நமக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, நமக்கு முக்கியமாக எசென்சியல் ஃபேட்டி ஆசிட், சுத்தம் செய்யப்படாத, அதாவது ரிஃபைன் பண்ணப்படாத எண்ணெயில் பார்த்தோம்னா அந்த மஞ்சள் கொளிச்ச மாதிரி கோல்டன் கலர் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா அவர் பாடி விச் கெனாட் ப்ரொடியூஸ், நம்ம உடம்பினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, வெளியிலிருந்து தான் கொடுக்கணும். தொடர்ந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணினால் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி ஏற்பட்டு தோல் வறண்டு விடும். அப்போது என்ன சார் எண்ணெய் யூஸ் பண்ணுறது? சாதாரணமாக எண்ணெயில் 3 கூறுகள்: சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மானோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த 3மே 1:1:1 இந்த விகிதத்தில் இருக்கணும். இதுக்கு ஓரளவு கொத்து வர்றது ஆலிவ் ஆயில். அதனுடைய சுவை, மனம், விலை எதுவுமே நம்மளுக்கு ஒத்து வராது. அதே காம்பினேஷனில் வேணும்னா நம்முடைய கல்ச்சருக்கு ரிஃபைன் பண்ணப்படாத கடலை எண்ணெய், ரிஃபைன் பண்ணப்படாத நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்கும். கடலெண்ணெயில் மானோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்கும். நாம் இரண்டையும் கலந்து, ஒரு சிலதுக்கு கடலெண்ணெய், ஒரு சிலதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறப்ப நமக்கு அந்த ரேஷியோ கிடைக்கும். அடுத்தது நாம் நிறைய முறை ஏமாறுறது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. எந்த தாவர எண்ணெயிலுமே
எந்த தாவர பொருட்களிலுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. இது ஒரு மிருகத்தினுடைய உடம்புக்கோ மனிதனுடைய உடம்புக்கோ சென்றால்தான் அது கொலஸ்ட்ரால் என்ற பெயர் பெறும். ஆகவே சிறந்த முறையில் ரிஃபைன் பண்ணப்படாத எண்ணெயை தயாரித்து கொடுக்கின்ற அண்ணாச்சி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.